வணக்கம். இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் குக் கிச்சனில் மெதுவடை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். மெதுவடைனாலே நல்லா அவுட்டரில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா பஞ்சு போல் நல்லா மிருதுவாக இருந்தால் தான் வடை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். நார்மலாக நம்ம மிக்சியில் அரைச்சி பண்ணும்போது அந்த வடை வந்துட்டு கொஞ்சம் கல் மாதிரியும் இருக்கும், அவுட்டர்லேயே அந்தளவுக்கு ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்காது. ஆனால் நம்ம அரிசி உளுந்து தனித்தனியாக ஊற வச்சுட்டு அரைச்சி தான் நம்ம பண்ண போகிறோம். ரொம்பவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும், குவான்டிட்டியும் வந்துட்டு உங்களுக்கு அதிகமாக வரும், வடையோட குவான்டிட்டியும் அதிகமாக வரும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு உளுந்து, எந்த கப்பால் உளுந்து எடுத்திருக்கீங்களோ அதே கப்பால் தான் அரிசியும் போடணும். 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அரை கப்பு அப்படி இல்லைன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு இந்த மாதிரி புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதிக நேரம் ஊற வச்சிங்கன்னா உளுந்து புளிச்சு போயிடும், அதனால் 1 மணி நேரம் ஊறினாலே போதும். இப்போது உளுந்து அரிசி ரெண்டுமே நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம கிரைண்டரில் போட்டுட்டு இந்த உளுந்து நல்லா பூத்து வர வரைக்கும் நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி நிறைய சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க. கை சேஃப்டியாக பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம உளுந்து சேர்த்து அரைக்கும்போது தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தெளிச்சா மாதிரி சேர்க்கணும். நீங்கள் வந்துட்டு தண்ணி இதுக்கு தேவைப்படுற அளவுக்கு ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிடலாம் அப்படின்னு ஊற்றிட்டீங்க அப்படின்னா தண்ணி ரொம்பவே அதிகமாகிடும் மாவில். வடை சுடும்போது வடை அதிகமாகவே எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த மாதிரி அப்பப்போ லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காக இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இப்போது பார்த்திங்கன்னா மாவு நல்லா மஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இது கூட நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வாசனைக்காக சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 தடவை ஓடிச்சுன்னா போதும். நல்லா ஓட்டிட்டு தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மாவு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அரிசி மாவு அதிகமாக தேவைப்படும். அதனால் நம்ம நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கிரைண்டரில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற அந்த புழுங்கல் அரிசியும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரி மெதுவடை பண்ணும்போது உளுந்து தனியாக அரிசி தனியாக நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்திங்க அப்படின்னா, ஒன்றா போட்டு அரைச்சிங்க அப்படின்னா அரிசி அந்தளவுக்கு மசிஞ்சு வராது, வடை கல் மாதிரி இருக்கும். இப்போது அரிசி மாவு உளுந்து மாவு ரெண்டுமே நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு, இஞ்சியை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அது நமக்கு சாப்பிடும்போது ரொம்ப கல்லாக தெரியாது. இது கூடவே நல்லா பொடியாக அரிஞ்சு எடுத்துருக்கிற கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி நிறையவே சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக அரிஞ்சு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இது புரட்டாசி மாதன்றதுனால பெருமாளுக்கு நல்லா மிளகெல்லாம் சேர்த்து நம்ம வடை செய்வோம். அதுக்கு இதை நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கு பிறகு நான் 2ஆக பிரிச்சுக்கலாம். ஒன்று பச்சை மிளகாயும் இன்னும் கொஞ்சம் மாவில் மிளகுத்தூளும் சேர்த்து நம்ம வடை செய்ய போகிறோம். இப்போது ஒரு பாத்திரத்தில் காரத்துக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், நல்ல சின்ன பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு உரலில் இந்த மாதிரி மிளகு 1 ஸ்பூன் நல்லா கரப்பாக இடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது இது நல்லா மாவை நல்லா கலந்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதேமாதிரி நம்ம மிளகு பொடி சேர்த்த மாவையும் தனியாக இடித்து எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப காரம் தெரியாது. இந்த மாதிரி மிளகு பொடி சேர்த்து செய்கிற வடையும் சரி, ரொம்ப காரம் தெரியாது, குழந்தைங்க விரும்பியே சாப்பிடுவாங்க. இப்போது மிளகும் சேர்த்து கலந்தாச்சு, மாவு தயாராகிடுச்சு. இப்போ வடை எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சிலருக்கு இந்த உளுந்து வடை தட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், ஆனால் ரொம்ப சுலபமாக செய்யலாம். ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு நல்லா விரல்களை அதில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்து கொஞ்சம் அகலமாக தட்டி நடுவில் கட்டை விரலால் ஓட்டை போட்டுட்டு சூடான எண்ணெயில் போட்டால் போதும், அழகாக தானாகவே நல்லா ஃப்ளோட் ஆக ஆரம்பிக்கும். மெதுவடைனாலே நம்ம வடையை தட்டி எண்ணெயில் போட்டதும் நல்லா மிதக்கணும். அப்போ தான் வடை நல்லா மிருதுவாக நல்லாயிருக்கும்.
எண்ணெய் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு நல்லா 2 பக்கமும் நல்லா லைட் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் பொரித்து எடுக்கலாம். இப்போ பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா அழகாக கலர் மாறி வந்திருக்கு. நல்லா அவுட்டரில் கிறிஸ்பியாகவும் உள்ளார நல்லா பஞ்சு போல் மிருதுவாக நல்லாயிருக்கும். இப்போது நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து பிசைஞ்ச மாவில் இப்போ நம்ம வடை செஞ்சிட்ருக்கோம். இந்த மாதிரி எப்போவுமே கையை ஈரம் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா தட்டிட்டு போடுங்க. போடும்போது கொஞ்சம் விரல் எண்ணெயில் படாமல் கொஞ்சம் போட்டாலே போதும், ரொம்ப நமக்கு சுடாது. இதையே நம்ம இன்னொரு விதமாகவும் மாவு அரைச்சிக்கலாம். வெறுமனே உளுந்து மட்டும் ஊற வச்சு கிரைண்டரில் அரைச்சிட்டு வீட்டில் நீங்கள் பச்சரிசி மாவு வச்சுருந்தீங்க அப்படின்னா தேவையான அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்து பிசைஞ்சு கூட நீங்கள் வடை செய்யலாம். அதுவும் ரொம்பவே கிறிஸ்பியாக நல்லா வரும். ஆனால் எப்போவுமே நான் நார்மலாக வடைக்கு இந்த மாதிரி கிரைண்டரில் அரைக்கும்போது புழுங்கல் அரிசி சேர்த்தே ஊற வச்சுடுவேன். ஒரே வழியாக நமக்கு வேலை முடிஞ்சிடும். நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா அரிசி மாவு பத்தலை அப்படின்னா வடை ரொம்ப மெலிசாக இருக்கும். அதாவது தகுடு மாதிரி வர ஆரம்பிச்சிடும். பயங்கர மிருதுவாக இருக்கும், தகுடு மாதிரி இருக்கும். அந்த டைமில் இன்னும் கொஞ்சமாக அரிசி மாவு வச்சுருந்திங்கன்னா சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இந்த வடை நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து பண்ணினது நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா புசு புசுன்னு சூப்பராக இருக்குது. இது மிளகு வடை. நான் இன்னும் கொஞ்சம் கூட காரத்துக்காக மிளகு சேர்த்துருக்கேன். நான் காரம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக அழகாக வடை தயாராகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.